Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பல் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110811058 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நம்ம பிரதிகோயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 1,40,000 மதிப்புள்ள 3 nights 4 day துபாய் ட்ரிப் இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிற கப்பிள்ஸுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. For more details contact 8095994488. ப்ரோ இப்போ இன்னைக்கு தளபதி 67 டைட்டில் ரிலீஸ்ல நேத்திக்கு வந்து போஸ்டர் வேற ரிவீல் ஆயிடுச்சு. ரொம்ப பிளட்டா அப்படியே ஒரு கெத்தா இருக்காரு தளபதி. நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன மாதிரி இருக்கும் அந்த டைட்டில் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு எடுத்தாங்களா ஒரு லோகேஷ் கனகராஜ் விக்ரம் வேதா, அதுலேருந்து லிங்க் பண்ணி தான் எடுப்பார். ஏன்னா ஃபாரின்லாம் பார்த்தோன்னா அவர் கான்செப்ட் எல்லாமே ஃபாரினில் இருக்கிற மாதிரி தான் எடுக்கிறாரு. பட் அப்படியே வந்து நம்ம அந்த ஃபாரினில் அந்த மணி ஹைஸ்ட்டு அது மாதிரிலாம் இருக்குல்ல, அவர் வந்து இந்தியனில் வந்து அதுமாதிரி எடுக்கிறார். பட் ஆனால் அது சம்மந்தமாக தான் எதனா இருக்கும், மற்றபடி கெஸ் பண்ணலாம் முடியல. ஆக்ஷன் இருந்தால் வேறு லெவலில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்டரை பார்க்கும்போது தெரியுதுன்னா ரத்தமாக அந்த வெறித்தனமாக இருக்குது. அதோட லோகேஷ் எடுக்கிறபடியாக படம் வந்து கொஞ்சம் த்ரில்லிங்காயும் ஆக்ஷன் இருந்ததாகவும் இருக்கும். ஒரு கேங்ஸ்டர் படம் மாதிரி இருக்கும் ஸ்டைலில். இப்போ கமல் வச்சு இப்போ விக்ரம் பண்ணார் இல்லையா, விக்ரம் அப்படின்றது கமலோட முன்னாடி ஒரு ட்ரெண்டு செட் பண்ண ஒரு படம். அந்த மாதிரி விஜயோட ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படத்தோட டைட்டிலாக இப்போ இருக்குமா அப்படின்னு சொல்ல தெரியல. ஆனால் படம் வந்து வேறு நல்ல 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 ஃபைட் ஆக்ஷன் இருந்த படமாக த்ரில்லிங்காக இருக்கும், த்ரில்லர் மூவியாக இருக்கும். மாசாக இருக்கும் பக்காவாக இருக்கும். அப்படி தெரில, லோகேஷ் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருப்பான, அதால் சொல்ல தெரில. ரொம்ப நல்லா இருக்கும் படம், வேறு லெவலில் இருக்கும். தளபதி ஆக்ஷன் இங்கெல்லாம் நடிக்கிறாங்க, அதால் ரொம்ப சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். லோகேஷ் கனகராஜ் ஃபஸ்ட்டு எடுத்தது அந்த விக்ரம் சொல்கிறீங்களா? விக்ரம் அந்த படத்தில் வந்து பார்த்தோன்னா நிறைய ட்விஸ்ட் இருக்குது, அதுலேருந்து அப்படியே கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் அதில் வரும். ஓகே, ஏதாவது டைட்டில் கெஸ் பண்ண முடியுமா? ஏன்னா பிளட்டு லோகேஷோட அந்த லோகேஷ் யூனிவர்ஸ்னு சொல்கிறாங்களே, ஸோ அந்த ஏதாவது ஒரு கனெக்ஷன்? இல்லை அது கனெக்ஷன்லாம் எதிர்பார்க்க முடியல. பட் ஆனால் அந்த கதையிலேருந்து வேறு மாதிரியான டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைட்டில் வந்து அவங்க வந்து அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி தான் வைப்பாங்க. டைட்டில்லாம் அவங்களே டிசைட் பண்ணியிருக்க மாட்டாங்க இப்போது. ஏன்னா அந்த கதையிலேருந்து வர முக்கியமான சில விஷயங்கள் எல்லாமே இதில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். இல்லைனா தளபதிக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்துட்டு எல்லா சினிமா முக்கியமான செலிபிரிட்டிலாம் இருக்காங்கள்ல, அவங்கள எல்லாருமே இன்ட்ரோவியூ பண்ணி கதை வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஸ்டோரி டைட்டில்லாம் எனக்கு தெரியல, ஸ்டோரியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். டைட்டில் ரிவீல் பண்ணுறாங்க லோகேஷ் கனகராஜ் வேறு. நீங்கள் எந்த மாதிரி டைட்டில் இருக்கும்னு கெஸ் பண்ணுறீங்க? சம்திங் லைக் துப்பாக்கி சீக்வன்ஸில் அந்த மாதிரிக்கு ஏதாச்சும் டைட்டில் ரிலீவ் பண்ணுவோம். மாசாராக இருக்குன்னு ஐடியா பண்ணுறேன், எவ்வளோ இதாக இருக்குன்னு தெரியல. எக்ஸ்பெக்ட் வெயிட்டிங், அவ்வளோதான். ராய்ஸுங்கிறத எதிர்பார்க்குறேன். அப்புறம் ஈகிள்ங்கிறது, அப்புறம் ரோலக்ஸுங்கிறது கூட நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது நம்மளுக்கு. என்னுடைய ரோலக்ஸுங்கிறது கூட நல்லாயிருக்கு, அதான் நான் ரொம்ப எதிர்பார்க்குறது. மோஸ்ட்லி அந்த எல்லா லோக்கி மூவிஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வல். ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட் ப்ராப்ளம். ஏதாவது ஒரு டைட்டில் நீங்கள் சஜஸ்ட் பண்ணணும்னா வாட் வில் பி இட்? நோ ஐடியா சத்தியமாக. லோகேஷ் கனகராஜ் ஏற்கனவே வந்து மாஸ்டர்ன்ற ஒரு டைட்டில் கொடுத்தாப்புல. மாஸ்டர் வந்து எல்லாருக்கும் எப்படி ஒரு எடுத்துக்காட்டாக இருந்ததோ இந்த படமும் அது மாதிரி எதிர்பார்க்குறோம். நாங்கள் டைட்டிலும் வந்து கொஞ்சம் பயங்கரமாக வெறித்தனமாக வந்து இருக்கணுன்ட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விஜய்க்கு ஒரு டைட்டில் நானாக வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த படத்துக்கு வந்து கருடன்றது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கருடன் படத்துக்கு இந்த படத்துக்கு கருடன் ஒரு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். நான் காட்ஃபாதர் அண்ட் விஜய் இட் செல்ஃப் இட்ஸ் அ கிரேட், ஐ வுட் சே இட் வுட் பி அ கிரேட் டைட்டில் ஃபார் ஹிம். மேபி விஜயோட நேமே அந்த படத்துக்கு இப்போ டைட்டிலாக இருக்கலாம். இல்லைனா இந்த கத்தி அருவா அந்த மாதிரி ஏதாவது கெத்து அந்த மாதிரி நேம் ஏதாவது இருக்கும். நம்ம தலை ஃபேன் as I told you, but விஜய்க்கு நல்ல டைட்டில் வச்சா நல்லாயிருக்கும். ஏன்னா இட்ஸ் எக்ஸ்பெக்டட் ஃபிலிம். I believe it's going to gross 100 crores, 1000 crores, so pan India film, so it will be a good title like something like Master or Vikram. அந்த மாதிரி ஏதாவது வச்சா தளபதிக்கு ஏற்ற மாதிரி நல்லா. அடுத்த வர படம் வந்து 67, இதோட வேறு லெவல் நினைக்கிறேன், மாசாக நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் கனகராஜ் பார்த்தோன்னா அவர் எப்படி பண்ணுறாரு தெரியல, ஆனால் வேறு லெவலில் இருக்குது. ஆடியன்ஸ் மக்களில் ஒரு நல்ல மதிப்பாக இருக்குது. ஸோ இந்த படம் வர்றது பார்த்தோன்னா தளபதி வந்து வேறு கெட்டப்பில் இருப்பார், வேறு மாசில் இருப்பார், சாங்ஸ்லாம் வேறு மாதிரி இருக்கும். நான் எதிர்பார்த்து என்னதுன்னா விக்ரம் எடுத்தார், விக்ரம் பார்ட் 2 67. ஏன்னா 67னா பேர் வைக்க முடியாது, வெறும் நம்பர் மட்டும் தான் காட்டுவாங்க, சரிங்களா? ஸோ விக்ரம் 2 எடுத்து தளபதி வந்து அதில் போட்டு தான் நல்லாயிருக்கும். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தளபதினாலே நாங்கள் போவோம், தளபதினாலே போய் பார்த்துருவோம். இவ்வளோ குட்டியிலேருந்து தளபதி பார்த்துருக்கோம், இனிமேல் தளபதி பார்ப்போம். இப்போ விக்ரம் வந்து எப்படி ஒரு பழைய டைட்டில் எடுத்து ரிப்பீட் பண்ணார் லோகேஷ் கனகராஜ், செம்ம ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி ஏதாவது விஜய் படத்தோட டைட்டில் திருப்பியும் வந்தால் நல்லா இருக்கும்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலி இந்த பழைய படம் எடுத்து 1 2 3 வைக்கிறதுக்கு பதிலாக சம்திங் நியூ
ஏன்னா எவ்வளோ நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி இஃப் தே கீப் ஆக்சுவலி நல்லாவே ஹிட் ஆகும் உங்களுக்கு. ஓகே மேம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க தளபதி 67லேருந்து? சம்திங் டிஃப்ரெண்ட், சம்திங் நியூ. இப்போ வர ரீசன்ட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹீ கிவ் சம்திங் ஒரு என்ன சொல்கிற ஒரு லெசன் மாதிரி ஹீ இஸ் டெல்லிங். அண்ட் ஐ திங்க் த யங்ஸ்டர்ஸ் ஆர் ஃபாலோவிங் இட் ஆல்சோ. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரீசன்ட் மூவிஸில் ஐ டோன்ட் திங்க் ஹீ ட்ரிங்க்ஸ் அண்ட் ஸ்மோக்ஸ், ஹீ டசன்ட் டூ தட். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நியூ கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்தால் யங்கர் க்ரௌட்ஸை நல்லாவே இது பண்ணேன். அண்ட் வீல் ஆல்சோ பி ஹாப்பி டு சென்ட் ஆர் கிட்ஸ் டு த மூவி. அவர் தான் அந்த ரொம்ப மியூச்சுவலாக போயிடுச்சு. அது ஃபைன், சூப்பர். நான் நம்பிக்கை இருக்கு. நம்ம எதை சொல்கிறேன்னு நான் எனக்கு தெரியாத ஒன்றை வந்து ஞாபகப்படுத்தி அப்புறம் அந்த இடத்த ரொம்ப ஸ்வீட்டாக மாற்றணும். அது ஆக்சுவலாக அவர் சொன்னதில் வந்து ஒரே பாயிண்ட் தான். அவர் படம் பார்த்தேன் பிரதர், நல்லா இருந்த பிரதர், இப்படி ரொம்ப அக்கறையாக சொன்னாங்க. எல்லாம் கேட்டு என்ன இல்லைன்னா ஒன்று மறந்துட்டீங்க, முன்னால வாடா போடான்னு கூப்பிடுவீங்க, என்ன பிரதர் இதுன்னு ஞாபகம் அப்படியே கூப்பிடுங்க, இதான் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஒரு ஸ்ட்ரைக் ஆகல யாருன்னா அப்புறம் நேரில் வந்து எனக்கு உருவம் தெரியாமல் திடீர்னு ஒருத்தரை புதுசாக பார்க்குறோம் போடா வாடான்னு சொல்கிறதுக்கு வந்து எனக்கு பழகாத ஒருத்தர் சின்ன பையனாலும் உடனே கூப்பிட மாட்டேன். அது பழகணும், கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள வரணும், அந்த வைப்பில் வரணும். அப்படி வச்சுக்கலாம். அப்படி இருக்கும். இப்போ அந்த வார்த்தை தான் ட்ரெண்டு, வைப். இல்லை சரி ஓகே. என்ன பேக் பர்ஸு திறந்து பார்க்குற மாதிரி நாங்கள் படம் பண்ணியிருக்காப்புல. அதான் மாஸ்டர் அது பேசுவோம்னா அது வந்து ஒரு ஃப்ளோவில் இப்படி பேசினா தான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு சரி விடுங்க, நான் எதுவும் சொல்லலை. ஓகேண்ணா, இப்போ வந்து இவங்க முன்னாடி உட்காந்துருக்குறாங்க. ஸோ உங்களுக்கு விஜேஎஸ் அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு அவரை பார்த்த மூமெண்ட், ஒர்க் பண்ணது? நான் போய் இந்த சீன் சொல்லி கொடுத்தேன், இங்கே போய் வச்சுக்கிட்டு அது கேட்க ரொம்ப கூச்சமாக இருக்கு. சரி சரி ஓகே. அது வந்து எப்படின்னா லைட்டாக ஒரு வார்த்தை, இப்போ 4 வார்த்தையில் சொன்னாங்கல்ல, ஸோ அந்த மாதிரியே வந்துட்டு ஒவ்வொரு வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். ஸோ மாஸ்டர் படமே எங்களுக்கு பயங்கர ஸ்பெஷல். லோகேஷ் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கைதி ஷூட்டில் இருக்கும்போது எங்ககிட்ட வந்து சொன்னாரு, இந்த மாதிரி விஜய் சார் கிட்ட சொல்ல போகிறோம். அது கேட்கும்போதே எங்களுக்கு பயங்கர ஸ்பெஷலாக இருந்தது. அடுத்த நாள் வந்து கதை ஓகே ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுவும் எங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸில் அப்படியே ட்ராவல் பண்ணிருக்கோம். வில்லன் வந்து சேதுண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு சில ஆக்டர் மட்டும்தான் நம்ம ஆரம்பிக்கும் போதே நம்ம சாருன்னு கூப்பிடுவோம். சேதுண்ணா கிட்டலாம் எங்களுக்கு பெரிய பழக்கமே கிடையாது. ஆனால் நம்ம சொல்லும் போது சேதுண்ணான்னு தான் சொல்லுவோம் இல்லை. ஸோ அவருக்கு அவர் எப்படியோ அதே மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு. பெருசாக நாங்கள் அவரை நேரில் பார்த்து மீட் பண்ணி பேசலனாலும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே சேதுண்ணா தான். ஸோ அவர் ஒரு ஆக்டராக பார்க்கல, ஓகே சேதுண்ணா வராரு, சேதுண்ணாவா இன்னொரு 10 நிமிஷத்துல சேதுண்ணா ஷார்ட் ரெடி. ஸோ அவர் ஒரு அண்ணனாவே பார்த்ததால அது எங்களுக்கு ஒரு பெரிய ப்ரெஷராக தெரியல. ஸோ சேதுண்ணா வருவார், அவர் பாட்டு நடிப்பார், எங்கள் எல்லாரையும் கலாய்ப்பார், நாங்கள் ஜாலியாக முடிஞ்சிடும். அப்படிதான் இருக்குது, செம்ம ஹாப்பியாக இருக்கும். Mummy's Choice. Udayam Varna dhotis and shirts for men and kids. மகாவிஷ்ணுவுடன் மகா சிவராத்திரி பரம்பல் ஃபவுண்டேஷன். மகாவிஷ்ணு ஆன்மீக ரகசியங்களை காசியிலிருந்து ஜூம் மொழியை நேரடி ஒளிபரப்பாக தொடர்ந்து 6 மணி நேரம் வழங்க இருக்கிறார். முன்பதிவிற்கு 8110811058 என்ற எண்ணை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். நம்ம பிரதி குயின் ஹாலிடே ரிசார்ட் கம்பெனி ரூபாய் 1,40,000 மதிப்புள்ள 3 nights 4-day துபாய் ட்ரிப் இவங்களோட மெம்பர்ஷிப் எடுக்கிற கப்பல்ஸுக்கு அப்சல்யூட்லி ஃப்ரீயா தராங்க. For more details contact 8095994488.